வணக்கம் அன்புள்ளங்களுக்கு. இது உங்கள் பூக்கடைக்காரன் தென்காசி ஐயாபுரம். இது 2 கல்யாண மாலை தாங்க. டபுள் பத்தி வச்சு 2 கல்யாண மாலை கேட்டிருக்காங்க. அதான் போட்டுக்கிட்டு இருக்கேன். பாருங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் எனக்கு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண உள்ளவங்களுக்கு மனமார்ந்த நன்றி. எப்படி கட்டலாம் அப்படிங்கிறத தான் வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். பாருங்கள், வாழைநாரில் இதழ் எடுத்து ஆல்ரெடி ஒரு 4 இதழ் 5 இதழ் வச்சுட்டேன். இந்த வருஷப்படியே வச்சுக்கிட்டு வரேன். இதழ் கொஞ்சம் ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, இது கொஞ்சம் மூர்த்த நாள் அப்படிங்கிறனால ஓசூர்லேருந்து வரக்கூடிய பூக்கள் எல்லாமே கொஞ்சம் அந்த தண்ணியிலனால கொஞ்சம் இதழ் ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருக்குது. கொஞ்சம் துணி மாதிரி தான் இருக்குது. அதனால் ஒரு 10 வருஷம் வரைக்கும் வரிசையே கிடைக்கல. லைட்டாக அப்படி ரிஸ்க் எடுத்து தான் கொஞ்சம் பெருக்கி வச்சு வரிசை வச்சு போட்டேன். கொஞ்சம் ஸ்பீடாக ஓட விடுதேன். நான் போடுறதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. இப்போ இதே மாதிரி நம்ம 18 வருஷம் வரைக்கும் கிளை வைக்கணும். 18 வருஷம் வச்சு பற்றி வைக்கிறேன். பத்தி ஒயிட்டு, க்ரீனு, கோல்டு, இது 3 தாங்க பத்தி. இந்த பச்சைக்கு மேலே 1 வருஷம் ஒயிட்டு, இந்த 1 வருஷம் ஒயிட்டு வச்சுட்டு அடுத்து இதழ் பாருங்கள். இதில் கொஞ்சம் பரு இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். ஏன்னா நடு கண்டம் அப்படிங்கிறனால கொஞ்சம் பரு இதெல்லாம் எடுத்து வைக்கிறேன். இதில் இப்படி ஒரு 10 வருஷம் வரைக்கும் நடுவில் வைக்கலான் இருக்கேன். நம்ம மாப்பிள்ளையும் கொஞ்சம் ஹைட்டுனாங்க. அதனால் நடுவில் கொஞ்சம் உயரத்தை கூட்டிட்டோம்னா மாலை கொஞ்சம் ஹைட் வந்துடும். இதில் 1 வருஷம் வரைக்கும் இந்த சிகப்பு இதில் வச்சுட்டு, அப்புறம் இதில் இந்த கோல்டு பூ, சின்ன சின்ன பிளாஸ்டிக் பூ மாதிரி இருக்குது, அந்த பூ இந்த பூ தாங்க. ஒரு பூவா இங்கோட்டி ஒரு பூ, ஒரு 4 இதழ் 5 இதழ் வச்சுட்டு, அப்புறம் ஆப்போசிட்டில் ஒரு பூ, இப்படி அங்கங்கே புள்ளி மாதிரி டாட் மாதிரி கொடுக்குறேன். கஸ்டமர் இப்படி தான் வேணும்னு கேட்டாங்க, அதனால தான் இப்படி போட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே இதே மாதிரி இன்னொரு பத்தி, பெரும்பாலும் வாழைநார் வச்சு தான் போடுறேன். ஏன் அப்படின்னா நூல்னா அருந்து போகும்னு சொல்லி வாழைநார் வச்சு போட்டுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி தான் மேலே வரைக்கும் ஒரு நல்லா பார்த்தா ஒரு 10 கோல்டு பூ தாங்க அங்கிட்டு இங்கிட்டு வரும். இதுக்கு மேலே இன்னொரு பத்தி,
இந்த மாதிரி பச்சையை வச்சு இதுக்கு மேலே ஒரு ஜான் வரைக்கும் நம்ம ரெட்டு எதில் ஏற்றிடுவோம். இது ஒரு ஜான் எதில் நம்ம ஏற்றி முடிச்சுட்டு ஒரு ஜான் ஏற்றணும்னா நமக்கு 3.5 ஜானுக்கு மேலே மாலை அந்த ஒரு சைடு துண்டு உயரம் வந்துடும். மினிமம் 3.25 ஜான் போட்டோம் அப்படின்னா இது 3.5 ஜான் வரைக்கும் போட்டுக்கலாம். 3.5 ஜானை தாண்டிடுச்சு. இந்த கோல்டு டேப் வச்சு துண்டை முடிச்சுக்கிட்டேன். இந்த எதில் ஒன்று ஜாயிண்ட் அடிக்கல அடிபடாமல் இருக்கிறதுக்கு தான் இது. நம்ம டேப் வைக்கிறது நம்மளோட விருப்பம்தான். நானாக இதில் சரி அந்த இடத்துல வாழை நார் முடிஞ்சால் நார் தெரியுமான்னு டேப் வைக்கிறேன். ஒரு சிலவங்க டேப் வைக்க மாட்டாங்க. பெரும்பாலும் டேப் வைக்காமல் போட்டோம் அப்படின்னா கழுத்தில் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதான் ஒரு துண்டு. இதை மாதிரி ஒரு 4 துண்டு இந்த 4 துண்டு போட்டாச்சு. கொஞ்சமும் போட்டாச்சு. அடுத்து இந்த மாலையை ஜாயிண்ட் அடிச்சிருவோம். இதே மாதிரி புள்ளி வச்சு 4 துண்டு போட்டாச்சு. ஜாயிண்ட் அடித்தாச்சு. இந்த மாலை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது கூட சேர்ந்து 2 ஹேண்ட் பொக்கை, அதாவது கையில் வைக்கக்கூடிய பொக்கை 2 கட்டிருக்காங்க. கவர் பொக்கை மாதிரி அதையும் போட்டாச்சு. இந்த மாலையும் பொக்கையும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.